ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் சப்ட்ராக்ஷன் பற்றி பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் அடிஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும்ல, இந்த வீடியோவில் சப்ட்ராக்ஷன் பற்றி பார்க்கலாம். சப்ட்ராக்ஷன் ஏன் தெரிஞ்சுக்கணும், நம்ம ஏன் கற்றுக்கணுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அம்மா நம்மளுக்கு 10 rupees கொடுத்தாங்க. அதில் நம்ம 5 rupeesக்கு சாக்லேட் வாங்கிட்டோம். மீதி சேஞ்ச் நம்மளுக்கு ஷாப்கீப்பர் தரணும் இல்லை? இது எவ்வளோ தரணும், எப்படி தெரியும்? அதுக்கு தான் நம்ம சப்ட்ராக்ஷன் கற்றுக்கணும். சப்ட்ராக்ஷன் மைனஸோட ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போது 10லேருந்து -5 போனால் எவ்வளோ ஆகும் எப்படி தெரியும்னா, இப்போ 10 லைன்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த 10 லைன்ஸில் இப்போ 5 மைனஸ் பண்ணணும். ஸோ 5 லைன்ஸ் நம்ம மைனஸ் பண்ணிடலாம். 1 2 3 4 5. மீதி எவ்வளோ இருக்குது? 1 2 3 4 5. ஓகேவா? இதுதான் சப்ட்ராக்ஷன். உங்களுக்கு கொஞ்சம் நிறைய எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். ஓகேவா? இது வித்தவுட் பாரோயிங். வித் பாரோயிங் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ சிம்பிளாக சொல்கிறேன் சப்ட்ராக்ஷன், உங்களுக்கு புரியணும் இல்லை ஃபஸ்ட்டு. ஸோ 8 - 3. இப்போ என்ன பண்ணணும், 8 இருக்குல்ல, மேலே 8 இருக்குது. ஸோ 8 லைன்ஸ் போட்டுக்கணும். 1 2 3 4 5 6 7 8. கீழே எவ்வளோ இருக்குது? 3 லைன்ஸ் நம்ம மைனஸ் பண்ணிடலாம். 1 2 3. மீதி எவ்வளோ இருக்குது பார்க்கலாமா? 1 2 3 4 5 லைன்ஸ் இருக்குது. ஸோ 8 - 3 = 5. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 6 - 0. 6 - 0 எவ்வளோ ஆகும் நம்மளுக்கு? உங்களுக்கு இது லைன்ஸ் போட்டே சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். 1 2 3 4 5 6 லைன்ஸ் போட்டேன். இங்கே எவ்வளோ இருக்குது? -0. 0ன்னா எதுவுமே நம்ம மைனஸ் பண்ண தேவையில்லை. ஸோ எவ்வளோ வரும்? 6 - 0ன்னா 6 தான் வரும். எந்த நம்பர் இருந்தாலும் அது மைனஸ், இந்த நம்பர் மேலே தான் இருக்கணும். அடிஷனில் எங்கே இருந்தாலும் அந்த நம்பர் தான் வரும். ஆனால் சப்ட்ராக்ஷன் மேலே எந்த நம்பர் இருந்தாலும் கீழே 0 இருந்தால் அந்த நம்பர் தான் வரும். ஓகேவா? இப்போ இன்னொன்று, இப்போது 7 - 7. 7லேருந்து 7 மைனஸ் பண்ண எவ்வளோ ஆகும் பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 -7. அப்போது 1 2 3 4 5 6 7. 7லேருந்து 7 போனால் எவ்வளோவும்? 0. ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த நம்பர் இருந்தாலும் அதுலேருந்து 0 மைனஸ் பண்ணால் சேம் நம்பர் தான் வரும். இப்போ ரெண்டுமே சேம் நம்பர் மைனஸ் பண்ணணுன்னா நம்மளுக்கு 0 தான் வரும். ஓகேவா? இன்னும் ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு நல்லா புரியும். ஓகே? 9 - 5. 9 லைன்ஸ் போடணும். 1 2 3 4 5 6 7 8 9. இப்போது 5 நம்ம எரேஸ் பண்ணணும், மைனஸ் பண்ணணும். 1 2 3 4 5. மீதி எவ்வளோ இருக்கும்? 1 2 3 4. ஓகேவா? இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 8 - 7. 1 2 3 4 5 6 7 8. 8லேருந்து 7. 1 2 3 4 5 6 7. மீதி எவ்வளோ இருக்குது? 1. ஸோ 8 - 7 எவ்வளோவும்? 1. ஓகேவா? இப்போ நான் 2 டிஜிட்டில் சொல்கிறேன் சப்ட்ராக்ஷன் வித்தவுட் பாரோயிங். ஓகேவா? இப்போ 2 டிஜிட் பார்க்கலாம். 65 - 33. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், எப்போவுமே ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு தான் போகணும். ஓகே? ஃபஸ்ட்டு மேலே 5 1 2 3 4 5. 5லேருந்து 3 1 2
3 போனால் எவ்வளோ இருக்குது 1 2 2 இருக்குது. இப்போ இங்கே 6 இருக்குல்ல 1 2 3 4 5 6 6லேருந்து 3 1 2 3 மைனஸ் பண்ணால் 1 2 3 3 இருக்குது. ஓகேவா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 49 மைனஸ் 29. இப்போ உங்களுக்கு தெரியுமா 9லேருந்து 9 போனால் எவ்வளோ ஆகும்? அந்த நம்பர்லேருந்து சேம் நம்பர் போனால் நம்மளுக்கு 0 வந்துடும். ஓகே, இப்போது 4 லைன்ஸ் போடணும். 1 2 3 4 அதுலேருந்து 2 லைன்ஸ் எரேஸ் பண்ணணும், மைனஸ் பண்ணணும். 1 2 போனால் 1 2 லைன்ஸ் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து 20. இப்போ 3 டிஜிட்டில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 321 மைனஸ் 201. ஓகேவா? இதுக்கு என்ன பண்ணணும்? 1லேருந்து 1 மைனஸ் பண்ண எவ்வளோவும் நம்மளுக்கு 0 வந்துடும். ஓகே, இப்போ 2லேருந்து 0 மைனஸ் பண்ணால் 2 வரும். இப்போ 3லேருந்து 2 பண்ணணும். 1 2 3 3லேருந்து 2 மைனஸ் பண்ணணும். 1 2 மீதி எவ்வளோ இருக்குது 1. ஸோ இதுதான் ஆன்சர். இன்னொரு குட்டி எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 463 மைனஸ் 242. இப்போது 3 லைன்ஸ் போடணும். ஃபஸ்ட்டு 1 2 3 இதுலேருந்து 2 லைன்ஸ் மைனஸ் பண்ணணும். 1 2 மீதி எவ்வளோ இருக்குது 1. இப்போது இது 6 லைன்ஸ் போடணும். 1 2 3 4 5 6 6ல் மைனஸ் 4 1 2 3 4 மீதி எவ்வளோ இருக்குது 1 2. ஓகேவா? இப்போது 4லேருந்து 1 2 3 4 4லேருந்து மைனஸ் 2 பண்ணணும். 1 2 மீதி எவ்வளோ இருக்குது 2. ஸோ 221. இது ஆன்சர். புரிஞ்சிச்சா உங்களுக்கு சப்ட்ராக்ஷன்? நெக்ஸ்ட் வீடியோவில் சப்ட்ராக்ஷன் வித் பாரோயிங் நான் சொல்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறது மறக்காதீங்க. தேங்க்யூ ஸோ மச்.